இன்னைக்கு முதலாவதாக மேஷ ராசி எப்படி இருக்கு, ஸோ இதில் என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அண்டாக்கா கசும் அபுக்கா குசும் திறந்துடு சீசே அப்படின்னா டக்குன்னு திறந்துடும். அப்போது டாப் 3 ரோசஸ் அப்படிங்கிற இடத்துல மேஷராசி நேர்கள் முதல்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அமைப்பு. மே மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே கடன் பெறக்கூடிய அமைப்பு, சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள், மங்கள வாத்தியங்கள், மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள், இதுக்காக விரயம் பண்ண வேண்டிய தருணங்கள், ஊரை கூட்டி சாப்பாடு போட வேண்டிய ஒரு அமைப்பு, உற்றார் உறவினர்கள், சுற்றம் வட்டம் நட்பு எல்லாரோடையுமே மகிழ்ச்சியாக ஒன்றா சந்தோஷமாக சிரித்து பேசி பிரயாணங்கள், க்ஷேத்ராடனங்கள், புண்ணிய காரியங்கள், நல்ல நிகழ்வுகள், நல்ல நல்ல சந்தோஷமான பிரயாணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரணம் சேர்க்கை, இதெல்லாமே மனதிற்கு நிறைவு தர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த நல்ல நேரத்தை மேஷராசினியர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு நாளைக்காவது ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது பாதிக்கக்கூடிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக இருக்குது. அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஆசனவாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, உடம்புல இருக்க மறைமுக பாகங்களினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உடல் ரீதியான தொந்தரவை மேஷராசி நேயர்களுக்காக அவ்வப்போது கொடுத்து வரும். அதே மாதிரி இந்த மசாலா சாதம், இந்த கொழுப்பு சாதம், பிரிய உணவு அப்படிங்கிற பார்த்தா உணவின் மீது உணவுப் பொருட்களின் மீது அதிக ஈர்ப்பும் பிரியமும் கொண்ட மேஷராசி நேயர்கள் உணவின் தன்மையை உப்பு, காரம், உரைப்பு, துவர்ப்பு, இனிப்பு இதை மிக துல்லியமாக அளந்து சொல்லக்கூடிய கமெண்ட் அடிக்கக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு உணவினால் ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் 2024ஆம் ஆண்டில் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மே மாதத்திற்கு பிறகு இந்த கடன் வாங்கினதுலேயும் சரி, கடன் அடைக்கிறதுலையும் சரி, கடனை எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன இஎம்ஐ போட்டு வாங்கலாம், என்ன டியூரேஷனில் வாங்கலாம், என்ன வட்டிக்கு வாங்கலாம், இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிற மேஷராசி நேயர்களுக்கு அடைக்கிறதுலையும் இவங்கள மாதிரி கில்லாடி அப்படிங்கிறது முடியவே முடியாது. இந்த வருடத்தினுடைய முற்பகுதி கடன் பெறவும், கடன் தொகையை பெற்றுக்கொள்ளவும், இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி கடன்களை அடைப்பதற்கும், கடன்களில் மேம்பட்டு நிற்கிறதுக்கும், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைப்பும் மேஷராசி நேயர்களுக்காக தெளிவாக இருக்கும். இப்போ கடன் வாங்குறதும் கடன் அடைக்கிறதும் 2024 பிராப்தமாக பார்த்தாலும் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே முடிக்கிறீங்களே, அதில் தான் மேஷராசி நேயர்கள் கில்லாடி. மங்களகரமான நிகழ்வுகள், மங்களகரமான வாத்தியங்கள், மங்களகரமான காரியங்கள், இதற்கான விரயம் அப்படிங்கிறது மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம், திடீர் வரவு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு சொத்துக்கள் பணமாகக்கூடிய அமைப்பு, பணம் சொத்தினை சுவாகதம் பண்ணக்கூடிய ஒரு நிலை, சொத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும், பெருமைப்படுவதும், கௌரவம் கம்பீரம் அடைவதும், ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது முழுவதையுமே தேடி போக வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. அதே மாதிரி ஊரில் கல்யாணம், மாறில் சந்தனம் அப்படின்னு எந்த வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் நான் தான் முதலாக நிற்பேன்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு விழாக்கள், விசேஷங்கள், நல்ல காரியங்கள், திருவிழாக்கள், பண்டிகைகள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு கொளுத்தலாம், தைரியமாக கொளுத்துங்க. இது மாதிரி ஒரு பொதுவான இடத்துல உணவுக்கு போயிட்டா ஆஹா அப்படின்னு உட்காந்து பந்தியில் முந்திக்கணும் அப்படின்ட்டு வேகமாக கிடுகிடுன்னு கழுத்து வரைக்கும் சாப்பிடாம ஒரு அரை வயிறு முக்கால் வயிறோட நிறுத்திக்கிறது மேஷராசி நேயர்களுக்கு நல்லது. அதே மாதிரி எந்த உணவை முன்னாடி எடுத்துக்கணும், எந்த உணவை பின்னாடி எடுத்துக்கணுங்கிற முறை மட்டும் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈவன் இந்த ஃபுட் பாய்சனிங்கிற விஷயத்துலேருந்து கூட மேஷராசி நேயர்கள் கொஞ்சம் வெளியில் நிற்க வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். கெடிகாரத்தனமும், கடன் அடைக்கிறதுல கெடிகாரத்தனமும், கடன் வாங்குறதுல புத்திசாலித்தனமும் கொண்ட மேஷராசி நேயர்களுக்கு அனைத்து காரியங்களும் சிறப்பாக அமையும். பிரயாணங்கள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி போடுற திட்டம் மனதில் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார ஆதாயங்கள், சுபிக்ஷம் தர வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். உறவுக்கு நீங்கள் யாருன்னு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பஞ்சாயத்து,
சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக படார்னு பேசாமல் மெதுவாக பேசினீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும். உணவில் சிறு கவனம் மேஷராசி நேயர்களுக்காக தேவை. மேஷராசிக்காரருக்கு என்ன பரிகாரம்? இப்போது மேஷராசி நேயர்களுக்கு நீங்கள் பரிகாரம் கேட்குறீங்க. இந்த பரிகாரங்கள் வந்து 4 விதம். ஒன்று கோவில் வழிபாடு, பிரார்த்தனை, இதெல்லாம் திருவடி தரிசனம். இன்னொன்று திருநாம சங்கீர்த்தனம், மந்திர உச்சரிப்புகள், ஜபங்கள், பிரார்த்தனை. இது இன்னொன்று யஜ்யங்கள், தான தர்மங்கள், புரோகிதத்தை வச்சு பண்ணுறது, தோஷ நிவர்த்தி, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம், புண்ணியதானம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். இப்போது மேஷராசினரோட ஸ்தானத்தை கவனித்து பார்க்குறப்ப ஒரு க்ஷேத்ராடனமோ ஒரு பிரயாணமோ தான் பரிகாரமாக இருக்க முடியும். திருச்செந்தூர் கடலில் நீராடுறதும், அந்த கடலில் வஸ்திரத்தை சமர்ப்பணம் பண்ணுறதும், இனிப்பு பொருள் சமர்ப்பணம் பண்ணுறதும், அந்த கடலில் நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து சிகப்பு நிற மலர்களால் கொண்ட மாலை முருகப்பெருமானுக்கு சாத்தி பிரார்த்தனை பண்ணி இலை திருநீர் பெற்று வந்தாங்கன்னா அது நன்மை தரும். சும்மா ஒரு கோயிலுக்கு போனோம் ஏதோ பண்ணோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எந்த கோவிலுக்கு என்ன பண்ணணும், இலை திருநீர் ஏன் வாங்கணும், கடலில் ஏன் குளிக்கணும், போனேன் முருகனை நீ என்ன பாரு நான் ஒன்றை பாருன்னு பார்த்தேன் அப்படிலாம் திருப்பி வரக்கூடாது. இந்த ஸ்தலங்களில் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படி திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறதும், ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற பாடல்களை தொடர்ந்து கேட்டு வர்றதுமே மேஷராசி நேயர்களுக்கு ஒரு உரித்தான பரிகாரமாக இருக்கும்.